நார்மலா கேஷுவலா சாப்பிடுறாரு. அப்போ எந்த அளவிற்கு அவர் அந்த ஞானசேகரனும் மா சுப்பிரமணியம் அவர்களும் நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த புகைப்படத்தை பார்த்து. ஓட்டுக்கு காசு வாங்குற கேடுகட்ட கேவலம் தமிழகத்துல தான் அதிகம். அவங்களுடைய கேள்வி என்ன தெரியுங்களா? பொள்ளாச்சி சார் சார் பொள்ளாச்சி சார். ஆனா காவல்துறை தான் சிறப்பாக செயல்படுதுன்னு வந்து கீச்சுது. அசிங்கமா பேசாதீங்க, புழுகாதீங்க. இல்ல சார், இத நான் சொல்றேன். என்ன கேக்குறேன் சொல்றேன், ஸ்டாலின் தான் கேக்குறேன். இல்ல முதல்வர் எப்படி வாய் கூசாம பேசுறீங்க? முதல்வர் எப்படி வாய் கூசாம பேசுறீங்க? 4 ஆண்டுகளாக காவல்துறை இது போல் எந்த ஆட்சியிலும் செயல்படவே இல்லை. இந்த மாதிரி அச்சித் நவுத்தலாம். நான் சட்டை போட்டதுக்கு அவரு தான் காரணம், புதஞ்சிட்டாருல விட்டு போக வேண்டியதானே. நான் வேட்டி கட்டிட்டு இப்படி நீங்க மட்டும் புழுவலாம். புதஞ்சவங்களை வச்சு நீங்க மட்டும் கதையா கட்டி தள்ளுவீங்க. யுனெஸ்கோல அவார்டு வாங்கினாருங்க. வெக்கமே இல்லாம டிவில உட்காந்து சார் நாங்க 3.5 மணி நேரத்துல எந்த நீ 3.5 மணி நேரத்துல பிடிச்ச 6 மணி நேரம் கழிச்சு ஆர்ப்பாட்டம் நடக்குது, திரும்பி 12 மணி நேரம் கழிச்சு ஆர்ப்பாட்டம் நடக்குது, திரும்பி 16 மணி நேரம் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க. அப்ப வரைக்கும் போலீஸ் வந்து ராஜபக்ஷ சஞ்சிட்டு போய் கை கொடுத்தாரு பாருங்க. இதுதான் திருமாவுடைய அரசியல் வரலாறு. நீங்கள் வந்து அவர் ஏதோ ஒரு பெரிய லீடர் மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. திமுக தமிழர்களை பிடித்திருக்கிற வியாதி, அது அழிக்கப்பட்டாக வேண்டும். அது ஒரு கிருமி, அந்த கிருமி அழிக்கப்பட்ட அவன் அப்போதான் தமிழனுக்கு அடுத்த ஜென்ரேஷனால அருவறுக்கப்படுகிற ஒரு தலைவருங்க. நீங்களே தான் அவர் சொன்னதை சொன்னால் அருவருக்கிறீங்களே. ஈவே ராமசாமியோட சோகால்டு ஃபாலோவர்ஸை ஐயா அப்படிங்கிறீங்க, சி அப்படிங்கிறீங்க. எதை சொன்னா ஈவே ராமசாமி தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று சிறப்பு நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பாஜகவின் மூத்த தலைவர் அஸ்வதாமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. திமுக கண்டிப்பா போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிகவும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் புறக்கணிப்பு திமுகவுக்கு வெற்றியா இல்ல அதிமுகவினுடைய அவர்கள் 2026 தேர்தலுக்கான ஒரு யுக்தியா அப்படிங்கிறது வந்து கேள்வியா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? நல்ல கேள்வி, ஆனால் தவறான இடத்துல கேட்குறீங்க. இது வந்து அரசியல் திறனாய்வாளர்கள் அவங்ககிட்ட கேட்கணும். சோ கால்டு அரசியல் திறனாய்வாளர்கள் இவங்கள்ட்ட கேட்கணும். எனக்கு இதை பற்றி ஒன்றும் பெருசாக பதில் இல்லை. எங்கள் கட்சியினுடைய முடிவு இன்றைக்கே உள்ள அறிவிக்கப்படும். இப்போ 2026 தேர்தலுக்காக தான் வந்து புறக்கணித்ததாக எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து பயத்தினால் தான் வந்து தேர்தலை புறக்கணித்து விட்டார். இப்போ 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றதுனால அதுக்கப்புறம் வந்து 11, 12 அப்படின்னு வந்துருமோ அப்படின்னு பயத்தினாலதான் புறக்கணித்ததாக வந்து கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா உங்களுடைய கூட்டணியில இருந்த கட்சி அது. இல்ல, நான் வந்து இந்த விஷயத்தை விமர்சிக்க விரும்பவில்லை. ஒரு தேர்தலில் போட்டியிடுவதும் அல்லது புறக்கணிப்பதும் ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட முடிவு. இடைத்தேர்தலில் உங்களுக்கு தெரியும், தமிழக அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கிறது. அது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. அதே போல் இந்த பணம் பொருள்றது இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னால் பணம் வந்து பூந்து விளையாடுறது. அதாவது ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் எவால்வ் ஆகிட்டே போகுது, தவறான விஷயங்கள். நீங்கள் வந்து திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. ஓட்டு முழுசையும் பணத்துக்கு விலைக்கு வாங்குறது தான் அந்த ஃபார்முலா. அதற்கு பிறகு ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் ஒரு ஃபார்முலா உருவாகிட்டே இருந்தது. மக்களை வெளியில் போக விடாமல் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து அமர வைத்து அவர்களை பட்டியாக அடைத்து வைக்கிற ஃபார்முலா வரைக்கும் பண்ணிட்டு வந்துருச்சு. வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பணம் விளையாடுவதில்லை அரசியலில். இது வந்து திராவிட கட்சிகள் தொடர்ந்து இதை செய்து மக்களை வந்து ஊழலின் பங்குதாரர்களாக ஆக்கிவிட்டார்கள். இப்போது இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. இப்போ ஒரு கட்சி அதில் வந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறத விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒருமித்த குரலாக, அதாவது 2 திராவிட கட்சிகளும் பணம் கொடுத்து பழகிட்டாங்க. அதிமுக திமுக 2 பேருமே
பணம் கொடுத்து மாறி மாறி போட்டி போட்டு பணம் கொடுத்து தங்களுடைய ஊழலின் பங்குதாரர்களாக மக்களை ஆக்கிவிட்டார். கரப்ஷனில் இவங்க ஒரு பார்ட்னர், மீகர் பார்ட்னர், மினிமம் பார்ட்னர், இதை கொண்டு வந்துட்டாங்க. இதனால் நியாயமான போட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக ஃபேர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியாயமான போட்டி அப்படிங்கிறது மற்ற கட்சிகளால் போட்டியிட முடியல. எங்களுக்கு பணம் கொடுக்கறது எங்களுடைய கொள்கைக்கு விரோதமானது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தவிர நாங்கள் கொள்ளையடிச்செல்லாம் வச்சிடல. நாங்கள் இப்போ நான்லாம் தேர்தலில் நின்னேன். நான் ஒரு வழக்கறிஞர். நான் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நான் சம்பாதிச்ச காசில் தேர்தலில் நிற்கிறேன். நான் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் எதிரில் பெரிய பெரிய பண முதலிகள் இருக்குது, அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் மக்கள் 14% பேர் என்னை நம்பி வாக்களித்திருக்காரு. 1,60,60,000 பேர் 14% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அது எனக்கான வெற்றியாக தான் பார்க்குறேன். எனக்கு கிடைத்த 16 நாளில் ஒரு நாளைக்கு 10,000 ஓட்டு எடுத்துருக்கேன். இப்போது இந்த விஷயத்தை ஒருமித்த குரலாக பணம் கொடுக்கிற கட்சிகள் தாண்டி, பண முதலை கட்சிகளாக இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாம் கொள்கை அளவில் ஒருங்கிணைந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தமிழகத்தில் நிப்பாட்டணும். நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கல்ல சார், அந்த ஸ்டேட்லாம் வடக்கம் சார், இது சார் அது சார், அவங்களுக்குலாம் ட்ரெயினில் இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க, அறிவில்லை அறிவில்லைன்னு மீம்ஸ் 1000 போடுறீங்களே, அவன்லாம் ஓட்டுக்கு காசு இவ்வளோ இந்த மாதிரி வாங்குறதில்ல தெரியுமா? அப்படியா? அப்படிதான், போய் பாருங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை வேறு எந்த மாநிலத்திலையோ போய் பாருங்கள், எலெக்ஷனுக்கு இவ்வளோ செலவு ஆகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் தான் இப்படி, தமிழ்நாட்டில் தான் ஓட்டுக்கு காசு வாங்குற கேடுகட்ட கேவலம் தமிழகத்தில் தான் அதிகம். இப்போ இது மக்களை குறை சொல்றீங்களா இல்ல மக்களையும் குறை சொல்லி தாங்க ஆகணும், மக்களையும் குறை சொல்லி தான் ஆகணும். ஆனால் மக்களை இதில் நேரடியாக குறை சொல்ல முடியாது. ஆனா அவங்க விரும்பி இதுக்குள்ள வரல. கண்டிப்பா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தினாங்க. இல்ல எப்படி தமிழக மக்களை போதைக்கு பழக்கப்படுத்துதோ இந்த திராவிட கட்சி, குறிப்பாக திமுக, போதைக்கு என்ன எல்லா விருப்பப்பட்ட மது விலக்கு இருந்த மாநிலம் இது, சரிதானங்க? மது விலக்கு இருந்த மாநிலம், மதுவிற்கு எதிராக போராட்டத்துல ஒரு மைல்கல்லாக இருந்த ஒரு மாநிலம். மிகப்பெரிய தலைவர்கள் ராஜாஜி அவர்கள், அத்தனாரிசவர்மா அவர்கள், இப்படி மதுவிலக்கிற்கு எதிராக காமராஜர் அவர்கள், மதுவிலக்கிற்கு எதிராக மிகப்பெரிய சிந்தனைகளை எல்லாம் முன்வைத்த கருத்தியலாளர்கள் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மண். அப்பேற்பட்ட மண் இன்னைக்கு குடியார மண்ணா மாறிச்சா இல்லையா? அது மக்களுடைய தப்பா இல்லை சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கிய இவர்களுடைய தப்பா? தலைவன் சிறந்தவனாக இருந்தால் தொண்டனும் சிறந்தவனாக இருப்பான். எக்ஸாக்ட்லி. அப்படித்தான் மக்களை எப்படி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக மாற்றினாங்களோ அப்படி நீங்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறந்து வச்சுருக்கீங்க. கிராமத்துக்கு கிராமம், முக்குக்கு முக்கு, கிராமமே இல்லாத இடங்கள்ல வயல்வெளியில் எதுவுமே இருக்காது, காடு, அங்கே பார்த்தா ஒரு டாஸ்மார்க் இருக்குது, அங்கேயும் ஒரு 50 பேர் நிற்கிறான். நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, ஓட்டுக்கு காசு வாங்குற இந்த அளவுக்கு ஓட்டுக்கு காசு வாங்குற இந்த ஊழல் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இன்னொன்று சொல்கிறேன், டாஸ்மார்க்ல கூட்டம், அதாவது சாராய கடையில் கூட்டம் இருக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான். நீங்கள் வேற எந்த மாநிலத்துல போய் பாருங்க, வேற எந்த மாநிலத்திலேயாவது சாராய கடையில் கூட்டம் அலமோது தான் பாருங்க. தமிழகத்தில் மட்டும்தான் அலமோது, வேற எங்கேயுமே கிடையாது. இத்தனைக்கும் மற்ற மாநிலங்களில் இவ்வளவு எண்ணிக்கையில் சாராய கடைகள் இல்லை. மற்ற மாநிலங்களில் அரசாங்கம் ஊற்றி கொடுக்கல. நீங்கள் கேட்கலாம், சார் மதுவிலக்குத்துறை இருக்கே, சார் மதுவிலக்கு தீர்வுத்துறை இருக்கே. அவங்க பிரைவேட் சாராயம் விற்கும், அதற்கான வரியை தான் அரசாங்கம் நிர்வகிக்குமே ஒழிய அரசாங்கமே சாராயம் வேற எங்கேயும் விற்கிறது இல்லை. தமிழகத்தில் தான் அரசாங்கமே சாராயம் விற்குது. இவ்வளவு எண்ணிக்கையிலான கடைகள் இல்லை, அதுலேயும் இவ்வளவு கூட்டம் இல்லை. அப்போ மதுவிற்கும் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது அப்படிங்கிற ஊழலுக்கும் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி இருப்பது இந்த திராவிட கட்சிகள், திமுக. இப்போ நீங்க பணம் வாங்குறாங்க, மக்கள் பழக்கப்படுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நம்ம ஓட்டு போட்ட தலைவர்கள் நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அப்படிங்கும் போது இப்படியாவது நம்மளுடைய கொடுக்குற நம்ம பணத்தை தானே நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தானே மக்கள் வாங்கிக்கிறாங்க சார். இதுல மக்களை நம்ம எந்த ஒரு விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. இல்ல, இதை பேசிதானே ஆகணும். நீங்க மக்களை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தா இது யாராவது உரைக்கிற மாதிரி பேசிதானே ஆகணும். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஷாக் இருந்தது இல்ல, ஓ மத்த மாநிலத்துல இந்த மாதிரி இல்லையா, அப்ப நாங்க பேசிதானே ஆகணும், உரையாடி தானே ஆகணும். கண்டிப்பா. அப்போ அந்த உரையாடல் ஏதோ ஒரு புள்ளியில தொடங்கி தானே ஆகணும்.
நான் அதனால தான் சொன்னேன், திருவண்ணாமலை பாராளுமன்றத்தில் ஓட்டுக்கு 10 பைசா நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் பிரச்சாரம் பண்ண 387 இடங்கள்லையும் நான் பேசினேன். ஒரு இடத்துல கூட இந்த லைனை நான் சொல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஆனால் ஓட்டுக்கு இந்த ஆள் காசு கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு தான் 1,60,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்கள்கிட்ட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்கிறது. நிச்சயமா. அப்ப அதை உரையாடல் நடத்தினா தானே மக்கள் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போக முடியும். மக்கள் கிட்ட வந்து யாரும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல அந்த ஒரு எண்ணத்திலேயே வந்து மற்ற கட்சிகள் இந்த பணம் கொடுக்கிற சத்து இருக்கிற, அதாவது ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிற இந்த 2 கட்சிகளை தவிர அவங்க கிட்ட கமிஷன் வாங்குற, இப்போ கம்யூனிஸ்ட் எல்லாம் 25 கோடி வாங்கினாங்க. இந்த கட்சிகளும் விட்டுருங்க, அவங்கெல்லாம் கொத்தடிமைகள். அவங்களெல்லாம் தவிர மற்ற கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற சொல்ற கட்சிகள் இதை ஒருமித்த கருத்தா பேசிதானே ஆகணும். கண்டிப்பா நிச்சயமா பேசணும். அதை பேசினா நம்ம மக்கள் கிட்ட இருந்து இந்த ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா வரும். மக்கள் வந்து இது யாராவது பேசுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்ற மனநிலையில தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் ஒரு 500 ரூபாய் இல்ல ஒரு 1000 ரூபாய் கூட வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணுமே நடந்துடாதுன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா. நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க மக்கள் எங்க பணம் தான் எங்கள்கிட்ட திருப்பி வருது அப்படின்னு சொல்லி, உங்க பணம் எங்க உங்ககிட்ட திருப்பி வருது? மறுபடியும் தான் டாஸ்மார்க் போயிடுது, மறுபடியும் அவங்க கிட்ட போயிடுது. சாராய ஆலை ஓனர்லாம் யாரு? எல்லாமே திமுக குடும்பம் தான். போயிடுது. அந்த படம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களே திருப்பி வாங்கிடுறாங்க. ஆகையால இதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட போவது கிடையாது. இதனாலதான் மக்கள் எந்த விதமான போராட்டங்களுக்கும் செவி சாய்க்காத ஒரு திமிர் பிடித்த மனோபாவம் இவர்களுக்கு வந்து விட்டது, ஆட்சியாளர்களுக்கு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரமா இருக்கட்டும், யார் அந்த சாருன்னு இவ்வளோ கேள்விகள் மக்களால் எழுப்பப்படுகிறது. அதாவது கட்சி தாண்டி, இது சார் பிஜேபி கேட்குது சார், அப்படி கிடையாது. பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சி கேட்குதுன்ற மக்கள் கேட்குறாங்க. மக்கள் கேட்குறாங்க, ஐயோ யாரே அந்த சாரு, யாரா அந்த சார் சொல்லுங்கடான்னு கேட்குறாங்க. சொன்னாங்களா? எங்க இருந்து வருது அந்த திமிருத்தனம் அப்படின்னு சொன்னா, நான் ஓட்டுக்கு உனக்கு பணம் கொடுக்க போறேன். அதுதான் சட்டப்பேரவையில வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சிகள் எழுப்பின கேள்விக்கு இந்த கேள்வியை நீங்க எழுப்புனா நாங்க வந்து பொள்ளாச்சி விவகாரத்தை கையில எடுத்து பேசுவோம் அப்படின்னாங்க. சிபிஐ விசாரணைக்கும் வந்து செவிசாய்க்கவும் இல்லை. இப்போ அதிமுகவினுடைய மகளிர் அணியில பேசக்கூடியது வந்து யார் அந்த சாருன்னு தெரிகிற வரைக்கும் போராட்டங்கள் வந்து தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் துணை முதல்வர் ஆகட்டும், அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் ஆகட்டும், அதாவது முதல்வர் ஆகட்டும், இதை பத்தின எந்த ஒரு கருத்துக்களையுமே தெரிவிக்காம வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காரு மா சுப்பிரமணியம். இல்ல இப்ப வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு விஷயங்களுக்குமே கருத்துக்களையுமே வெளியிடாமல் தானே இருக்காங்க. இதுல வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து திமுக வந்து காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? இப்ப வேற என்னங்க காரணம்? அவர் மாணவர் அணியில பொறுப்புல இருக்காரு. நாங்க பொறுப்பு வரைக்கும் எடுத்து போட்டோம். நான் நாளே போட்டேங்க. இந்த கேஸ் அந்த இஷ்யூ ரைஸ் ஆகும் போதே ஞானசேகரனுடைய காரு புகைப்படம், அவர் என்ன பொறுப்புல இருக்காரு, மாணவர் அணி பகுதி செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு யாருடைய அல்லக்கைன்ற வரைக்கும், லோக்கல் திமுகவுடைய வட்டச்சாளருடைய அல்லக்கையே யாருடைய தொடர்பு இருக்காரு, அவருடைய ஒட்டுமொத்த இஷ்யூ நான் நாளே எடுத்து போட்டேன். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, சார் அவர் பொறுப்புலே இல்ல சார் அப்படிங்க. இன்னைக்கு வந்து இப்ப இல்ல ஸ்டாலின் வழிக்கு வந்துட்டாரு, திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு வழிக்கு. இல்ல நாங்க திமுக பொறுப்பு கொடுக்கல, ஆனா ஆதரவாளர். அமைச்சர் வந்து அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறாரு, அதாவது விருந்து இல்ல. அந்த புகைப்படம் பாத்தீங்களா, மா சுப்பிரமணியன் சாப்பிடுறது, அது விருந்து இல்ல, கேஷுவலா சாப்பிடுறாரு. அப்போ எந்த அளவிற்கு அவர் அந்த ஞானசேகரனும் மா சுப்பிரமணியம் அவர்களும் நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியுதா? தெரியுது. எல்லா கட்சி மாநாட்டுக்கும் போறாரு. இந்த ஞானசேகரனை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஞானசேகரனோட போட்டோ இருக்கு. வந்து சேனல்ல பேட்டி கொடுக்குற திமுக அந்த கோட்டூர்புர ஏரியாவில் இருக்கிற திமுக காரன் எல்லாம் ஞானசேகரனோட சுத்திட்டு இருக்கிற வீடியோ இருக்குது, போட்டோ இருக்குது. ஆனா சார் நாங்க பார்த்ததே இல்லை சார்ன்றாங்க. பச்சையா அசிங்கமா மட்டமா புழுறாங்கன்றது நல்லா தெரியுது. இதுல ஏதோ ஒரு பெரிய கையோட தொடர்பு இருக்கிறது. அதுதான் அந்த சார் அப்படிங்கிறவரு திமுக காரராக இருக்கலாம், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஹெச்ஓடி மாதிரியோ இல்லை அதற்கு மேலே இருக்கிற பொறுப்பாக இருக்கலாம், இல்லை லோக்கல் எம்எல்ஏவாக இருக்கலாம், லோக்கல் மினிஸ்டராக இருக்கலாம். ஏதோ ஒரு அதிகாரம் மிக்க ஒரு கை அங்கே இருக்குன்றது நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் சொன்னீங்க பொள்ளாச்சி விவகாரத்தை எடுத்து பேசுகிறாங்களே சார், அதிமுக மட்டும் கேட்டுச்சுன்னா நீங்கள் பொள்ளாச்சி விவகாரத்தை பதிலாக சொல்லலாம். பிஜேபி கேக்குது, அதுக்கு என்ன பதில்? ஆனா அதுக்குதான் பாட்டாளி மக்கள் கட்சி கேக்குது, அவங்களுக்கு என்ன பதில்? நாம் தமிழர் கேக்குது, அவங்களுக்கு என்ன பதில்? மக்கள் கேக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில்? எல்லா பெண்களும், கல்லூரியில் படிக்கிற எல்லா பெண்களும், இன்னும் சொல்ல போனா கல்லூரியில் பெண்களை படிக்க வைக்கிற எல்லா தகப்பன்மார்களும் தாய்மார்களும் கேக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில்? அவங்களுடைய கேள்வி என்ன தெரியுங்களா? பொள்ளாச்சி சார், சார் பொள்ளாச்சி சார், பொள்ளாச்சி ஓகே, யாரும் அது நியாயப்படுத்தல. ஆமா கரெக்ட்.
இப்போ என்ன கேள்வி, இப்போ என்ன ப்ரெசன்ட் கேள்வி, சென்னையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம், நம்மெல்லாம் படிக்கிற காலத்தில், இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தனுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா அவனை நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்போம். அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிச்சுரா, இப்பயே அப்படி தானே? கண்டிப்பா இப்போ அப்படிதான். அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சி, அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்பா அந்த பொண்ணுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிருக்கு, அப்படியே அது ஒரு அந்த பொண்ணோ பையனோ அவங்க வந்து ஒரு மெஜஸ்டிக். ஏன்னா அவ்வளோ லேஸில் அங்கே சீட்டு கிடைக்காது. ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அங்கே சீட்டு கிடைக்கும். எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, ஹையஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து சீட்டு கிடைக்கும். அப்படி தமிழகத்தின் நம்பர் 1 பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்ற பாலியல் கொடூரம், பாலியல் சுரண்டல் தொடர்ந்து நடந்திருக்கிறது. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க, இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க, இவங்களுடைய நண்பர், நியூஸ் வந்தது. அவங்க கிட்ட இருந்து கூட குறைந்தபட்சம் இந்த காவல்துறை இதுவரை புகாரை பெற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளவுதாங்க இவங்க லட்சணம். இப்போ சிபிஐக்கான வழக்குகளையும் வந்து ஏற்காமல் வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இருக்கும்? இவங்க தப்ப மறைக்கிறதுக்கு. இப்போ இந்த வழக்குல இதே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சோமோட்டோவா எடுத்துக்கிச்சு, தானே முன் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிச்சு. ஆமா, இதே பெஞ்சு அந்த 10 வயது நினைக்கிறேன், 10 வயது பெண் குழந்தை வந்து கட்டிட தொழிலாளியுடைய குழந்தை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய தாய் தகப்பன் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. ஒரு பெண் ஆய்வாளர் ரேப் பண்ணவன்ட்ட காசு வாங்கிக்கிட்டு, கேடுகட்ட கேவலமான ஒரு விஷயம், தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலே இப்படி ஒரு கேவலம் நடந்ததான்னு தெரியல. ஒரு பெண் குழந்தை சீரழிக்கப்படுது, குழந்தை 10 வயசு குழந்தை, அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. ரேப் பண்ண பொறுக்கியை அரெஸ்ட் பண்ணி போடாம கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை வந்து நிறுவனப்படுத்தி அடிச்சு சித்திரவதைப்படுறாங்க. யாரு? காவல் ஆய்வாளர். இந்த வழக்கை எப்படி தமிழக காவல்துறையை விசாரிக்க முடியும்? ஆனா காவல்துறை தான் சிறப்பாக செயல்படுதுன்னு வந்து கீழ்ச்சுது. அசிங்கமா பேசாதீங்க, புழுகாதீங்க. இல்ல சார், இத நான் சொல்றேன், என்ன கேக்குறேன் சொல்றேன், ஸ்டாலின் தான் கேக்குறேன். இல்ல முதல்வர் எப்படி வாய் கூசாம பேசுறீங்க? முதல்வர் எப்படி வாய் கூசாம பேசுறீங்க? 4 ஆண்டுகளாக காவல்துறை இது போல் எந்த ஆட்சியிலும் செயல்படவே இல்லை. இது மாதிரி கேவலமா எந்த ஆட்சியிலுமே செயல்படல. இது மாதிரி கேவலமா எந்த ஆட்சியிலும் செயல்படல. ஒரு விசாரணை கிடையாது, ஒரு குற்ற விசாரணை கிடையாது, ஒரு புலனாய்வு கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. திமுக ஐடி விங் மாதிரி செயல்பட்டு இருக்கு தமிழக காவல்துறை. நீங்க இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு காவல் ஆய்வாளர் இவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட கண்ணியம் குறைவான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மகளினுடைய தாய் தந்தையர் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க காவல் நிலையத்துல. அதற்கு இதே இப்ப சென்னை பல்கலைக்கழக விவகாரத்துல ஆணையிட்ட அதே உயர்நீதிமன்ற அமர்வு தான் என்ன சொல்லுச்சுன்னா, இதுல தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கொட்டு வச்சு சிபிஐக்கு இந்த வழக்கை நீங்க மாத்துங்கன்னு சொல்லி போடுது. ஒரு நல்ல அரசாக இருந்தா என்னங்க பண்ணிருக்கணும்? கண்டிப்பா எடுத்திருக்கணும். பல கோடி பல லட்சங்கள் செலவு செய்து ஒரு மிகப்பெரிய சீனியர் கவுன்சிலை வச்சு, அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, உச்சநீதிமன்றத்தில் 1 மணி நேரத்துக்கு இத்தனை லட்சம் கேட்பாங்க, 1 மணி நேரத்துக்கு 20 லட்சம், 1 மணி நேரத்துக்கு 30 லட்சம்லாம் கேட்பாங்கன்னு சீனியர் கவுன்சில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சீனியர் கவுன்சிலை என்கேஜ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த மேட்டரை எடுத்துட்டு போய் ஸ்டே வாங்குறாங்க தமிழக கவர்மெண்ட். அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த தடவை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதே கோரம் அதே பெஞ்ச் வந்து போடுது. நான் சிபிஐ போட்டா உடனே நீ மேல போய் இதே மாதிரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்து ஸ்டே வாங்கிட்டு வருவேன், அதனால நான் இந்த தடவை நானே சர்வை பண்ணி என்னுடைய சர்வேலன்ஸ்ல இந்த கேஸ் நடக்கட்டும்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதே பெஞ்ச் போடுது. அதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? நீதிக்காக நீதிமன்றமே இவர்களிடம் போராடி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகள் நீதி கேட்டு நீதிமன்றமே திணறி கொண்டிருக்கிறது இப்போ. ஆனா அந்த அரசாங்கம் தான் சொல்லுது, பெண்களுக்கான பாதுகாப்பான பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை விட தமிழகம் தான் முதலிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்புல இருக்கிறதுன்னு வந்து இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழக முதல்வர். அதுதாங்க கேட்கிறேன். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு வெக்கம் பிடிக்க தின்னலையா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு கடந்து கதற இல்லையா? தனிமையில இருக்கும்போது நீங்க மனுஷன் தானு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து எங்களுடைய ஆட்சி வந்து நாங்க என்ன கேட்கிறோம், சென்னையில தொடர்ந்து ஒரு 2-3 மாசத்துக்குள்ள உலகத்தில் எங்குமே நடக்காத கொடூரமான செயல்கள் நடந்திருக்கிறது. அதற்கு இப்போ வரைக்கும் உங்களால குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. குற்றம் நடந்ததை தடுக்க முடியல. ஒண்ணு, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல இப்போ வரைக்கும்.
அந்த சாரை பாதுகாக்கிறதுல தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அப்போ எப்படி இப்படி பேசுறீங்க? யார் சார் இருப்பார் அந்த சார்னு? அதுதான் யாருன்னு கண்டுபிடிங்கன்ற. நாங்க கண்டிப்பா இப்ப இவ்வளவு தூரம் இவங்க வந்து இந்த சாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப சார் திமுக காரர் தானே. திமுக இப்ப 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணான்னு புழுவுனாங்களா? ஆமா. இப்ப எல்லா டிவி டிபேட்லயும் சார் நாங்க தான் 3.5 மணி நேரத்துல வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? எங்க 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணாங்க? இல்ல. அதாவதுங்க கான்பிடென்ட்டா புழுகிறது எப்படி, மனசாட்சியே இல்லாம பேசுறது எப்படின்னு திமுக காரங்கிட்ட தான் நம்ம கிளாஸ் எடுத்தோம். ஆனா முதல்வர் அவர்கள் தான் சொல்றாரு, முதல் நாள் மக்களின் முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் வந்து விடியல் ஆட்சியினுடைய சாட்சியாக இருக்குன்னு நேத்து 6ஆம் நாள் சட்டப்பேரவையில வந்து அவர் தான் சார் பேசி. இப்போ சாத்தனூர் அணையை அறிவுகட்டத்தனமா நீங்க திறந்து வச்சுட்டு அந்த அணை திறப்பை பற்றி குறைந்தபட்ச தகவலை கூட மக்களுக்கு கொடுக்காம விட்டு எங்க வீடுகள் ஆயிரக்கணக்கில் மூழ்கி போச்சு, அந்த மக்கள் முகத்துல மகிழ்ச்சி இருக்கா? இல்ல. இப்ப பெண்கள் கல்லூரியில படிக்கிற ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஹை ப்ரொடெக்டட் கேம்பஸ்லயே பெண்களுக்கு இவ்வளவு பெரிய பாலியல் கொடூரம் நடக்குது. நம்ம பொண்ணு இங்க ஒரு கிராமத்துல இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜில் படிக்கிறாங்களே, இந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்களே, எப்படி அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு இப்ப பெத்தவங்க எல்லாம் பதறிட்டாங்களே, அவங்க முகத்துல சந்தோஷம் இருக்கா? இல்ல. எங்க சந்தோஷம் இருக்கு? யாருகிட்ட சந்தோஷம் இருக்கு? எந்த செக்டார் சந்தோஷமா இருக்கு? சரி, இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க 200 தொகுதி மட்டும் இல்ல 234 தொகுதிகளிலுமே நாங்க வெற்றி பெறுவோம், இந்த இடைத்தேர்தல நாங்க தான் வெற்றி பெறுவோம், அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றதுக்கான காரணம் என்ன? கான்பிடென்ட்டா ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஊடகங்கள் ஒரு சிலவற்றை விலக்கி வாங்கி கையில் வைத்திருக்கிறார். அவ்வளவுதான் அந்த கான்பிடென்ட்டுக்கு காரணம். வேற எதுவுமே கிடையாது. திமுகவுடைய பலத்திற்கு பலம்னு பார்த்தா இந்த ஈகோ சிஸ்டம் அவங்க கையில இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா சார் பொள்ளாச்சி விவகாரம் இவ்வளவு பூதாகரமாக ஆக்கப்பட்டது யாரால? இதே பொள்ளாச்சி இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்ந்து மக்கள் வெகுண்டெழுந்து இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து மடைமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. சார் சீமான் வந்து ஈவே ராமசாமி பத்தி பேசிட்டார் சார், அது சார் இது சார் டைவர்ட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, அது யாரால? எந்த தெம்புல இப்ப திமுக ஆடிட்டு இருக்கு? நீங்க ஒரு கார் ஷோ நடத்துறீங்க, கார் ரேஸுங்கிறீங்க, மழை வெள்ளத்துல ஒரு போட் அனுப்பல 4000 கோடி ரூபாய் வாங்கி வாயில போட்டீங்க, நீங்க சந்தோஷமா இருக்காங்க? நீங்கள சென்னை மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? இப்ப எங்க ஏரியாவில் நீங்க வந்து இப்போ ஒரு மழை பெய்யும் போது எங்க ஆபீஸ்க்கு வந்து பாருங்களேன், நீங்க சோஃபா உட்காந்துறீங்களா, அதுல பாதி சோஃபா தண்ணி நிற்கும். யார் இங்க சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வருத்தத்தில் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி நடத்துறவங்கலாம் வந்து கரண்ட் பில்லு கண்ணா பண்ணி நிறுத்திச்சு. இப்போ ஈவேராவனுடைய பிரச்சனை வந்து பேசு பொருளானதுக்கு காரணமே வந்து திமுக தான் அப்படின்னு இந்த கருத்து ஈவே ராமசாமி சொன்னாருன்னு இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. துரைமுருகன் அவர்களே ஒரு தடவை பேசியிருக்காரு. அவரு என்னன்னு அவரே வந்து ஒரு விஷயத்த வந்து அது வந்து நகைச்சுவையா அவர் சொல்லியிருக்காரு. என்னது பெண்கள் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா பேசினாரு. அதெல்லாம் வந்து பெருசு இல்லையே, அவர் வந்து சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களே ஒரு தடவை வந்து நான் வந்து நகைச்சுவையா வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி அவரே பேசினாரு. அப்ப ஏன் கொந்தளிக்கல இந்த குரூப்? இல்ல, அது வந்து அவர்களுடைய கட்சி இல்ல சார். இப்ப திகவும் திமுகவும் தானே அதுல கொதிச்சிட்டு இருக்கு. அதுதாங்க கேக்குறேன். இதற்கு முன்பாகவே ஈவே ராமசாமி பேசின இந்த கருத்து பலராலும் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆமா. திடீர்னு நீங்க வந்து கொந்தளிக்கிறதுக்கு காரணம் என்ன? சீமான் விளம்பரத்துக்காக பேசுவதாக திருமா அவர்கள் சொல்றாரு. திருமா அவர்கள் மட்டும் எதுக்காக பேசுறாரு? அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றுதான் அப்படின்னு அவர் பேசுறாரு. மேடம், நீங்க அண்ணல் அம்பேத்கரையும் ஈவே ராமசாமியும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட அண்ணலை வந்து சிறுமைப்படுத்துவது வேற எதுவுமே இருக்காது. இல்ல, ஆனா அம்பேத்கர் தான் எங்களுடைய கொள்கை வழி அப்படின்னு சொல்லக்கூடிய விசிகாவே அம்பேத்கரும் ஈவேராவும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையில எதுல நின்னு இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. எதுல நின்னு இருக்காங்க சொல்லுங்க. அவர்கள் தானே சார் வந்து எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் தான் சொல்லி 370 அண்ணல் அம்பேத்கருடைய ஸ்டாண்ட் வேற, விசிகா ஸ்டாண்ட் வேற. சமஸ்கிருதம் அண்ணல் அம்பேத்கருடைய ஸ்டாண்ட் வேற, விசிகாவோட ஸ்டாண்ட் வேற. அந்நிய நாட்டு மதங்கள் அண்ணல் அம்பேத்கருடைய ஸ்டாண்டு வேற, விசிகாவோட ஸ்டாண்டு வேற. பாகிஸ்தான் பற்றிய சிந்தனைகள் அண்ணலுடைய ஸ்டாண்டு வேற, விசிகாவோட ஸ்டாண்டு வேற. எந்த இடத்துல
இவங்க அண்ணலுடைய கொள்கையை தாங்கியிருக்காங்க. ஒரு கருத்து விசிகாவையோ இல்லை விசிகாவில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு தலைவரையோ சொல்லுங்க. ஆனா திருமா அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை பற்றி பேசுவதை சீமான் கைவிட வேண்டும், அவருடைய அரசியலை அவரே கொச்சப்படுத்திக் கொள்கிறார், அதனால பேசாம இருக்கணும், அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு அவர் தானே சார் இதோட 2 தடவை சொல்லியிருக்காரு அவரு. அது அறிவுக்கு ஒவ்வாத பேச்சு தானேங்க. நீங்கள் ஈவே ராமசாமி, அதாவதுங்க அண்ணல் இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்தவர். ஆமாம், இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்தை குடியரசு இந்தியாவை டிசைன் பண்ணவர் அண்ணல். ஆனால் வெள்ளக்காரன் இங்கேருந்து போகும்போது நீங்கள் போகாதீங்க, சென்னையை மட்டுமாவது நீங்கள் இருந்து இங்கே எங்களுக்கு ஆட்சி பண்ணுங்க, உங்ககிட்ட நாங்கள் அடிமையாக இருக்கிறது தான் எங்களுடைய வாழ்நாள் சோகம்னு கேட்டவர் ஈவே ராமசாமி. எப்படி ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரு ஏரில் போட்டுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு புதைந்த ஒரு மனிதனுடைய கீழ்வெண்மணியில பட்டியல் சமூக பெருமக்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட போது அதற்கு ஆதரவாக பேசியவர் ஈவே ராமசாமி. ஆனா தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் பட்டியல் சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அண்ணல் அம்பேத்கர். எப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா பேசுவீங்க? புதைந்த ஒரு கருத்துக்களை இப்ப பேசுறது தவறு இல்லையா சார்? புதைந்தவங்க, அதாவது அவர் இப்ப ஈவேரா இல்லவே இல்லை, அவரை பத்தி பேசுவது நீங்க மட்டும் புர்டாவா விட்டு தள்ளலாம், அச்சு நவுத்தலாம். நான் சட்டை போட்டதுக்கு அவரு தான் காரணம், புதஞ்சிட்டாருல விட்டு போக வேண்டியதானே, இப்படி நீங்க மட்டும் புழுவலாம். புதஞ்சவங்களை வச்சு நீங்க மட்டும் கதையா கட்டி தள்ளுவீங்க. யுனெஸ்கோல அவார்டு வாங்கினாருங்க இவரு தாங்க, நீங்க எல்லாம் இது பண்றதுக்கு அவரு தான் நம்ம எல்லாம் படிச்சிருக்கவே முடியாதுன்னு அவங்க தானே சார் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அறிவிட்டத்தனமா 1000 சொல்லுவாங்க. எதனால நீங்க கேட்கணுமா இல்லையா சார்? உங்ககிட்ட வர்றாங்க, அம்மா நீ படிச்சதுக்கெல்லாம் ஈவே ராமசாமி தான்மா காரணம்ன்றாங்க. இல்ல சார், என்ன எங்க அப்பா தான் படிக்க வச்சாரு. அப்படி கேட்கணும்ல நீங்க, எங்க அப்பா தான் ஏன் படிக்க வச்சாரு, ஈவே ராமசாமி எனக்கு என்ன அந்தாலும் என்ன பண்ணாரு, நீங்க கல்விக்கு காரணமே அவர் தான் சொல்றாங்களே. எப்படி காரணம்? எப்படி? சரி, பட்டியல் சமூக பெருமக்களுடைய முன்னேற்றம் எப்படி? நாங்க தான் சொல்றோமே, ஒரு ஆலை நுழைவுகளை கூட அவர் சப்போர்ட் பண்ணலீங்க. இப்போ சீமானுடைய பேச்சு, இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, தமிழகத்துல நாமெல்லாம் படிச்சதுக்கு, நான் சட்டை போட்டதுக்கு நீங்க படிச்சதுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னா, ஆந்திரா, கர்நாடகா, நான் ரொம்பலாம் போல, மகாராஷ்டிரா, காஷ்மீர் வரைக்கும் எல்லாம் படிக்கிறானே, அதுக்கு யார் காரணம்? அதற்கு அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறவங்க காரணம் சார். படிக்கணுங்கிற ஒரு அவங்களுடைய கொள்கை தான் சார் காரணம். இப்ப இங்க மட்டும் எப்படி இவரு காரணமானாரு? அதுதான் சார், இப்போ இந்த கல்வியை அரசாங்கம் புதஞ்சவங்களை பத்தி நீங்க மட்டும் புழுகலாம். யுனெஸ்கோல அவார்டு வாங்கினாருன்றீங்க, அவர் இது என்னது, இப்போ பிறக்கும் போதே குழந்தையா இருக்கும் போதே பகுத்தறிவு பேசினாருங்க, மீன்ஸ் கடவுள் மறுப்பு பேசினாருங்கன்னு நீங்க வாழ்க்கை முழுசும் நீங்க புழுகி தள்ளலாம். ஆனா நாங்க உண்மையை பேசினா, சார் அவர் தான் செத்து போட்டாரே சார், ஏன் சார் பேச? சரி, இப்போ இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுனதுனால தானே சார் இது பெரிய சர்ச்சையாக வந்தது. ஒரு சர்ச்சையும் இல்லை, இதே சீமான் இதே சீமான் இப்ப பேசுறாருங்க, நாங்க காலகாலமா பேசிட்டு இருக்கோம். நாங்க பேசாதது எதையுமே அவர் பேசல, இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப திராவிட அவரே சொல்லிட்டாரு, இதுக்கு முன்னாடி நான் தாத்தான்னு சொல்லி, நாங்க 1000 வருஷமா இதுதானே பேசிட்டு இருக்கோம், இதுதானே நாங்க சொல்லியிருக்கோம். இப்ப அவரு பேசுறதுனால பிரச்சனை இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தான் பிரச்சனை. அண்ணா யூனிவர்சிட்டி டைம்ல சீமான் பேசிட்டார். ஓகே, புரியுதுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி டைம்ல இப்ப டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சதான் போச்சு, டங்ஸ்டனே வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது அதுக்கான பேச்சுக்கு எதுக்கு வருது? ஏன் வருது தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி டைவர்ட் பண்றதுக்காக வருது. சார் எப்போ சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க? இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு, இவ்வளோ தூரம் கையும் களவுமா மாட்டிட்டு பண்ணதே திமுக காரன், வெக்கமே இல்லாம டிவியில் உட்காந்து, சார் நாங்கள் 3.5 மணி நேரத்தில் போய், எங்க நீ 3.5 மணி நேரத்தில் பிடிச்ச? 6 மணி நேரம் கழிச்சு ஆர்ப்பாட்டம் நடக்குது, திரும்பி 12 மணி நேரம் கழிச்சு ஆர்ப்பாட்டம் நடக்குது, திரும்பி 16 மணி நேரம் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க. அப்போ வரைக்கும் போலீஸ் இனி கையை பிரச்சனை பதில் தான் சொல்லிட்டு இருக்குது. 3.5 மணி நேரத்துல கைது பண்ணணும் அப்படின்னா, பெருந்தலைகளை காப்பாற்றுவதற்காக திமுக அடுத்தடுத்த விஷயங்களை மறைந்து போன விஷயங்களை அவங்க கையில் எடுத்து பேசுவதாக, திசை மாற்றுவதாக நீங்க ஈவே ராமசாமி பெரிய தலைவர், அவர் ஒரு பெரிய கருத்தியல் பேர ஆசான் அப்படின்னு நீங்க பச்சையா புழுகிற வரைக்கும் இல்லைங்க. அவர் அறிவுக்கு ஒவ்வாத, இந்த தமிழ் சமூகத்திற்கு எதிரான, அறிவு இருக்கிற எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ளாத, ஒரு உதவியற்ற, ஒரு உருப்படி இல்லாத, மட்டமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க கருத்துக்களை பேசினவர் நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம். நீங்க என்ன பண்றீங்க? ஈவே ராமசாமியை படிங்க, உங்க பாஷையில பெரியார படிங்கன்றீங்க, படிச்சுட்டு சொன்னா கதறீங்க. அவரு சொன்னதை சொன்னாதான் ஐயா என்னங்க இவ்வளவு அருவருப்பா இருக்குங்கிறீங்க. அவரு சொன்னது தாங்க சொல்றாங்க.
அப்ப என்ன கேட்குறோம், இவ்வளோ அருவருப்பா பேசின ஒருத்தர் நீங்க எப்படி என் தலைவர்ன்றீங்கன்னா, இல்லைங்க நாங்க அதெல்லாம் படிச்சது இல்லைங்க, சும்மா சொன்னாங்க நாங்களும் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு இந்த மேம்போக்கான விஷயத்திலே ஓட்டுவீங்க? மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு பிம்பத்தை கிரியேட். நீங்க எந்த தலைவர் வேணா எடுத்துக்கோங்கம்மா. நீங்க ஒரு தலைவர் எடுத்துங்க, மகாகவி பாரதி எடுத்துக்கோங்க. மகாகவி பாரதியினுடைய பாடல்கள் தீ போன்று இருந்தது. அவர் அவர் மேல போடப்பட்ட வழக்குகள், அவர் சிறை சென்றது, இல்லை அவர் பாண்டிச்சேரிக்கு தலைமறைவானது, இப்படி ஒவ்வொன்றும் அவர் பண்ணதை நீங்க சொல்லலாம். வாபேசு ஐயரா அவர் பண்ணதை நீங்க சொல்லலாம். வாஞ்சிநாதனா பண்ணதை சொல்லலாம். அர்த்தநாரி சவர்மாவா பண்ணதை சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜரா இதெல்லாம் பண்ணாருங்க, ஸ்கூல் திறந்தாரு, இதை பண்ணார், ராஜாஜியா இது ஒன்று ஒன்றா சொல்லலாம். நீங்க ஈவே ராமசாமிக்கு மட்டும் எதையாவது ஒன்று சொல்லுங்க. சார் அவர் இதை பண்ணார், ஒன்றுமே கிடையாது, பச்சையா புழுவாங்க. சார் நீங்க சட்டை போட்டதுக்கு அவர் தான் சார் காரணம், இந்த அம்மா படிச்சதுக்கு அவங்க தான் சார் காரணம், அவங்க இந்த அம்மா வாட்ச் போட்டுருக்குது அவர் தான் சார் காரணம், இந்த சோஃபா இந்த கலர்ல இருக்குது. இப்படி பேசினா எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? இப்போ நீங்க டேட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் கொடுங்கன்றோம். ஈவே ராமசாமி என்ன கீச்சார், டேட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் கொடுங்க. இப்போ தாவிகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேத்து அவர் பேசின ஒரு விஷயம், அவர் ட்விட்டர்ல ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. இப்போ மக்களை ஏமாற்றுகிறார்கள், எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை குறிப்பிட்டு இந்த நாட்டில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை போட்டிருந்தாரு. தாவிகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீட் தேர்வோட ரகசியம் எங்க கிட்ட இருக்கு, அரசியலுக்கு வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய முதல் கையெழுத்தாக இருக்குன்னு இப்போ வரைக்கும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்கன்னா அவருடைய கருத்தை வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கு திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு, மத்திய அரசாங்கத்திற்கிட்டதான் நீட் விலக்குக்கான ஒரு முறையே இருக்கு, பாஜக கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறத ஏன் இன்னும் உணரவே இல்லையா தாவேகாவின் தலைவர் அப்படின்னு திரும்ப அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு பேர்த்துடைய கருத்துக்களையும்? நான் என்ன கேக்குறேங்க, இந்த விஷயம் ஆரம்பத்துல இருந்து நான் ஒண்ணுதான் கேக்குறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம என்ன கேக்குறோம், யாரா அந்த சாருன்னு கேக்குறோம். இதை தவிர வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாரா அந்த சாரு? அவ்வளோதான். இதே மாதிரி நீட் மேட்டர் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஒரு கேள்வி தான் கேட்குறேன், நீட்டுனால யாருக்கு என்ன பாதிப்பு? நீங்கள் நீட்டு விளக்கு சார், அது விஜய் சொல்கிறாரு சார், திருமாவளவன் சொல்கிறார், நீட்டு எதுக்குங்க விளக்கணும்? இதுதானே கேள்வி, அடிப்படை கேள்வி. என்ன நீட்டு நல்லதா கெட்டதா? இந்த விவாதம் தமிழகத்தில் நடந்ததா? நீங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க நீட்டு கெட்டது, நீட்டு கெட்டது, நீட்டு கெட்டதுன்னா இன்னைக்கு நீட்டுல எதிர்ப்பு தானே. எந்த மக்களை போய் நீங்க கேட்டீங்க? எந்த மக்களை போய் நீங்க கேட்டீங்க? நீங்க முடிவு பண்றீங்க மக்கள் எதை முடிவு பண்ணணும், மக்கள் எதை பேசணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. மக்கள்கிட்ட போய் யார் கருத்து கேட்டீங்க? ஒன்றும் இல்லை, இந்த நீட்டு பிரச்சனை, இந்த நீட்டுன்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு 5-6 வருஷம் இருக்குங்களா, அந்த டைம்ல நான் ஒரு தடவை ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, +2 முடிச்சுட்டு பையனை வேற நீட்டு வேற போய் எழுதணும் அப்படின்னு. ஏன்னா உங்கள் பையனை டாக்டராக போகிறீங்களா? இல்லையே, டாக்டராக போகிறது இல்லையா, அவர் இன்ஜினியரிங் தான் படிக்கணுன்றாரு. அப்புறம் ஏங்க நீட்டு இப்போ எழுதணுன்றீங்க? ஓ, இன்ஜினியர் ஆகணும்னா நீட் எழுத வேணாவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எந்த அளவு நீங்கள் மக்களை ஏமாற்றி வச்சுருக்கீங்க பாருங்க. +2 முடிச்சுட்டாலே நீட் எழுதணுன்ற அளவுக்கு மக்களை, நீட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் பீப்புளோட தான் இஷ்யூ. ஆமாம் இல்லையா? +2 முடிக்கிறவங்க நம்பர் 1, அந்த +2 முடிக்கிறவங்கள யாரெல்லாம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ நம்பர் 2. இதுதானே கேட்டகரி, இவங்களுக்கான விஷயம் தானே நீட்டு. அதனால மற்ற யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல, கிடையாது. அதுல கிளியர் தானே? சரி, இந்த நீட்டுன்னு ஒரு பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மலையில் இருக்கிற ஒரு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் அங்க இருக்கிற ஒரு பையன், ஒரு அரை குடிசையில் இருக்கிற பையன் படிச்சு நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். இல்லை, நீட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று காட்டுங்க. நீட்டுக்கு முன்னாடி இல்லை சார், நீட்டுக்கு அப்புறம். இருளர் குடியிருப்பதில் இருக்கிற ஒரு பொண்ணு, இருளர் குடியிருப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு, நான் நீட்டு படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன். செங்கசூளையில் செங்கல் போட்டுட்டு இருக்கிற ஒரு அம்மா, விதவை தாய். அந்த விதவை தாயோடைய மாற்றுத்திறனாளி மகன், பார்த்தீங்களா, நீட்டு படித்து நான் டாக்டர் ஆகிட்டேன். குரோம்பேட்டையில் மொட்டை மாடியில் உண்டி கொடுத்துருந்ததில் பாதி குடிசையில் யூடியூப் பார்த்து நான் எந்த கோச்சிங் சென்டர் நான் போகல, யூடியூப் மட்டுமே பார்த்து நான் நீட்டு படித்து டாக்டர் ஆகிட்டேன். இவ்வளோ ஏங்க கான்ஸ்டபிள், அதாவது காவல்துறையில் கடைசி கட்டம், அவங்களுக்கு கீழே ஆளே கிடையாது. அந்த காவலர் எவ்வளவு பணிச்சுமை இருக்கும் தெரியுங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த காவல்துறையில் இருக்கவங்கலாம் பணிச்சுமை காரணமாக வேலையை விட்டு போகிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அண்ணாமலைஜி கூட ஒரு தடவை பேசினார். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் லீவ் கொடுக்கணும், ஷிஃப்ட் கொடுக்கணும். ஸோ அவ்வளவு வேலை பளு இருக்கிற ஒரு, இப்போ சிஎம் வராரு, ஸ்டாலின் வராரு, குட்டி சிஎம்
உதயநிதி வராருன்னா நிற்கணும், நாள் பூரா நிற்கணும். அவங்க என்ன டைம் கிடைக்கும் வச்சு பாருங்களேன். நாள் பூரா வேலை செய்யணும், நைட்டு போனால் அந்த உடல் அசதியில் தூங்க தான் முடியும். அந்த கான்ஸ்டபிள் எந்த கோச்சிங் சென்டரும் போகாமல் நீட்டு பரீட்சை எழுதி செலக்ட் ஆகுறாரு. சைலேந்திர பாபு போய் அவரை பார்க்குறாரு. இந்த காட்சியெல்லாம் நீட்டுக்கு முன்னாடி எவனாவது பார்த்தீங்களாடான்னு கேட்டால் எவனும் பதில் சொல்ல மாட்டான். ஆனா நீட்டு விளக்குன்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது நீட்டு நல்லதா கெட்டதா, இதை நீ பேசணுமா வேணாமா? இதுதானே ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு அழகு. ஆனா இதனால நீங்க எல்லாம் கெட்டதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது போகணுமா? இதனால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. தங்களுடைய குழந்தைகளை நீட் சென்டர்ல சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய கட்சி தலைவர், புதுசா தொடங்கின கட்சியாகட்டும், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சியாகட்டும், ஆளுங்கட்சியாகட்டும், எதிர்கட்சியாகட்டும், இவங்க எல்லாருமே அதை தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, எங்கன்னு காட்டணும்ல, டேட்டா காட்டணும்ல. எல்லாரும் சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? நீங்க எல்லாரும் தான் சொல்றீங்க நாங்கெல்லாம் தமிழர்களே கிடையாது திராவிடர்கள் கூட தான் சொல்றீங்க. உண்மையாயிடுமா? நாங்கெல்லாம் தமிழர்கள் தான் சார். அப்புறம் பாத்தீங்களா எப்படி பளிச்சுன்னு சொன்னீங்க. அப்ப இதே மாதிரி இது ஒரு புருடா. மக்களை ஏமாற்றுவதற்காக நீட் தவறு. நீங்க போய் சொல்றது, நீங்க திமுக காரங்க இல்ல விசிக காரங்க உண்மையை சொன்னா ஆச்சரியப்படலாம். போய் சொன்னா ஆச்சரியப்பட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனா புதுசா வரக்கூடிய கட்சி தலைவரே அப்படிதானே சார் சொல்றாரு. இன்னும் அவரு இப்போ தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவில்லை, பட் மக்களுக்காக உழைக்கணும்னு வந்திருக்காரு. ஆனா அவரே அரசியல் பனையூர் வெற்றி கழகம் தானே. ஆமா சார். என்ன சார் பனையூர் விட்டு வெளில வர சொல்லுங்க. இல்ல சார், அது தாவேகா சார், அது தமிழக வெற்றி கழகம். பனையூரை தாண்டி ஏதாவது பண்ண சொல்லுங்க. பனையூர் கழகம் கிடையாது சார், தமிழக. பனையூரை தாண்டி ஏதாவது பண்ணாதானே நாங்க தமிழக வெற்றி கழகம். இப்ப அவர் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வீடியோ போட்டீங்களா? கரெக்டா பாருங்க, 6 மணிக்கு அப்புறம் கமெண்ட் போடுவாங்க என்ன திட்டி. இல்ல 4 மணிக்கு அப்புறம், ஸ்கூல் டைம்ல யாரும் போட மாட்டாங்க, ஸ்கூல் இல்லாத டைம்ல போடுவாங்க கமெண்ட் பண்ணி பசங்க எல்லாம் திட்டுவாங்க. இப்போ அவர் சொன்னது இப்போ பனையூர் உங்களுக்கு புரியுது சார். இப்போ பனையூர் கழகத்துல இருக்கிறவர் வெளியே பேசணும் அப்படின்னு சொல்றீங்களா? தைரியமா பேசணுங்கிறீங்களா? அவர் தைரியமா தான் சார் போட்டிருக்காரு. முதல்ல பனையூர் விட்டு வெளில வர சொல்லுங்க. சரி, இப்போ அவர் திமுகவே எதிர்க்கிறாரு சார். அது தைரியம் இல்லையா? சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கு, வெரி குட், பண்ணட்டும். நான் யாரையுமே வேணாம்னு சொல்ல, வரவேற்கிறேன். எங்க தலைவர் எல்லாம் வேற வரவேற்றுட்டாரு, நாங்களும் வரவேற்கிறோம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. பட் நான் சொல்றது, இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னா அவர் ஈவே ராமசாமியை கொள்கை தலைவர்ன்ட்டாரு. சரிங்களா? இல்ல, அவருடைய கொள்கைகள் நாங்க ஏத்துக்கிறோம், மற்ற எந்த விஷயங்களையும் நாங்க ஏத்துக்கலன்னு அவரும் சொல்லியிருக்காரு. இல்ல, எந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க எந்த விஷயத்தை ஏத்துக்கல அவர் சொன்ன, அதாவது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லலையே அப்படிங்கிற ஈவே ராமசாமியோடைய ஒட்டுமொத்த இதுவும் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு கிஃப்டே பண்றேன். நீங்க 20 தொகுதியும் படிங்க, ஏதாவது மக்களுக்கு உருப்படியா சார் இதெல்லாம் மக்களுக்கு உருப்படியா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படின்னா இத பத்தி அவர் பேசுனது எல்லாமே உருப்படி இல்லாததான். இப்ப இதெல்லாம் தெரியாம தான் விஜயும் யாருக்குமே தெரியாது. யார் படிச்சா ஈவே ராமசாமி? யார் படிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப விஜய்க்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றீங்க? யாருக்குமே, தமிழகத்துல இருக்கவங்க எல்லாருமே இந்த we are victims of மெக்காலே எஜுகேஷன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. அதாவது அச்சில் இருப்பதுதான் அறிவுன்னு தான் நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். டெக்ஸ்ட் புக்ல ஒரு விஷயத்த போட்டா நீங்க நம்பிடுவீங்க. கண்டிப்பா அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு நம்ம பயிற்றுவிக்கப்படலை, புரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா நிறைய உங்களால யோசிக்கவே முடியாது. டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது உண்மை. நீங்களும் நானும் டெக்ஸ்ட் புக்ல படிச்சுட்டோம் ஈவே ராமசாமி நல்லவர்னு. நீங்க சவால் விடுறேன், வரலாற்று தானே சார் இதுல இருக்கு. வரலாறு என்னங்க? 7 வயசுல அவருக்கு கடவுள் மறுப்பு சித்தாந்தம் இருந்ததுன்னு சொல்றீங்க. 40 வயசுல அவர் குடியரசு இதழ் ஆரம்பிக்கும் போது பாரத மாதா புகைப்படத்தை போட்டு சிவசுப்பிரமணியார் திறந்து வச்சு சாமிகள் என்னுடைய குடியரசு இதழை திறந்து வைத்தது நான் பூர்வ ஜென்ம புண்ணியோன்னு ஈவே ராமசாமி எழுதுறாரு. நீங்க இப்ப பாடப்புத்தகத்துல போட்டு புழுவுறீங்க அவர் 7 வயசுல கடவுள் மறுப்பு பேசினாருன்னு. தேசாபிமானம், சமயாபிமானம், பாஷாபிமானம், இதுதான் குடியரசு இதழ் ஆரம்பிக்கப்பட்டதற்குடைய நோக்கம்னு சொல்றது யாரு? ஈவே ராமசாமி. உங்க பாஷையில சங்கியா இருந்திருக்காரு குடியரசு இதழ் தொடங்கும் போது 1925. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க சார்? 7 வருஷத்துல ஒரு கடவுள் மறுப்பு பேசினார் சாருங்கிறீங்க. புழுகு தானே. அவர் வைக்கம் வீரர்னு போடுறீங்க டெக்ஸ்ட் புக். ஆனா திரும்ப அவர்கள் சங்கி பரிவாரர்கள் பேசக்கூடிய அண்ணாமலை அவர்களே சீமானுக்கு சப்போர்ட் செய்யறாருன்னா அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு பாருங்க, அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கு அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்காரு. அதாவதுங்க திரும்ப பேசுவாரு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ஏதாவது லாஜிக்கா கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன், புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு லாஜிக் இல்லாம பேச என்னைக்கு திரும்ப லாஜிக்கா பேசியிருக்காரு.
ஒண்ணு சொல்லுங்க. சரக்கு மெடுக்குன்னு பேசினாரு, அது லாஜிக்கா? சரி, இன்னைக்கு இல்ல வந்து காங்கிரஸ் கூட போய் வந்து உங்களுக்கு வரலாறு தெரியல உங்களுக்கு. நீங்க திரும்ப வந்து ஈழத்தினுடைய உச்சக்கட்ட போர் நடக்கும்போது போராடிய கட்சிகள், இப்ப மதிமுகவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து களத்துல நின்று அந்த ஈழத்தமிழருடைய உச்சக்கட்ட போர் அங்க கொன்று குவிக்கும் போது மாணவர்கள் எல்லாமே வெகுண்டெழுந்து போராடினாங்க. நல்லா சட்டக்கல்லூரி மாணவன், நான் போராடி இருக்கேன், எந்த கட்சியினுடைய எதுவுமே இல்லாம. பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப நாளா ஈழத்தமிழர் விஷயத்துல ரொம்ப இவங்களுக்குலாம் முன்னாடி இருந்து போராடி இருக்கு. எல்லா கட்சிகளும் அந்த நேரத்துல வந்து போராடினாங்க. ஆனா அந்த ரத்தம் காயறதுக்குள்ள சோனியாவோட போய் கை கோத்தவர் தான் திருமாவளவன். அது மட்டும் இல்ல, அங்க போய் அந்த சிங்களவர், அந்த அவர் பேர் என்ன, அவரை போய் இதுல போய் சந்திச்சுட்டு வந்தாரு, ராஜபக்ஷ சந்திச்சுட்டு போய் கை கொடுத்தாரு பாருங்க. இதுதான் திருமாவுடைய அரசியல் வரலாறு. நீங்க வந்து அவர் ஏதோ ஒரு பெரிய லீடர் மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. இவ்வளவுதான் அவருடைய அரசியல் வரலாறு, இவர் தான் அவருடைய அரசியல் கருத்தியல், இவர் தான் அவருடைய அரசியல் புரிதல். அதனால அதுக்கு நான் எதுவும் பதில் சொல்றதுக்கு அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்து ஏமாத்தினீங்க, ஒண்ணா வெளில வரும்போது நீங்க வந்து கோபம். அப்படின்னா சீமானுக்கான ஆதரவு உங்ககிட்ட இருக்கு இல்லையா சார்? ஏங்க நாங்க பேசினதானே அவர் பேசுறாரு. அப்ப அதனால வந்து அவர் பேசினது சரிதான். நாங்க இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தோம், திராவிடம்ங்கிறது தமிழ் வார்த்தையே கிடையாதுன்னோம். இன்னைக்கு அவர் பேசுறாரு. நான் இன்னைக்கே சொன்ன இவ்வளவு நாள் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இப்ப சீமான் அவர்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் பலருக்கும் புரிய ஆரம்பிக்கும். நாளைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு கூட தான் புரிஞ்சாலும் புரியும். உண்மைன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எவ்வளவு இருட்ட வேணா போடுங்க, எவ்வளவு இருட்ட வேணா போடுங்க, ஒரு தீக்குச்சி போதும் அந்த இருட்டை அழிக்கிறது. உண்மைங்கிறது அந்த தீக்குச்சி மாதிரி, உண்மைங்கிறது ஒரு சின்ன ஒளி, அந்த ஒளி போதும். அந்த ஒளியை நாங்க ரொம்ப நாளா அந்த தீபத்தை கையில வச்சிருந்தோம். இன்னைக்கு இந்த தீபத்தை எல்லாரும் ஏத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சீமான் அவர்கள் பேசுறாருன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு இளைய தலைமுறைகள்ல நீங்க வந்து 80 கிட்ஸோட முடிஞ்சு போச்சுங்க ஈவேரா ஸ்டோரி. 90 கிட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 2K கிட்ஸ், இப்போ 210 ஜென்சிலாம் வந்துருச்சுல்ல. ஒருத்தரை சொல்லுங்க சார் நான் ஈவே ராமசாமி ஃபாலோவர் சார்னு, ஒருத்தர். அடுத்த ஜென்ரேஷனால அருவறுக்கப்படுகிற ஒரு தலைவருங்க. நீங்களே தான் அவர் சொன்னதை சொன்னா அருவருக்கிறீங்களே. ஈவே ராமசாமியோட சோகால்டு ஃபாலோவர்ஸை ஐய அப்படிங்கிறீங்க, சி அப்படிங்கிறீங்க. எதை சொன்னா? ஈவே ராமசாமி சொன்னதை சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே படிக்கல, படிச்சிருந்தா நீங்களே வெளில வந்திருப்பீங்க. இவ்வளவுதான் ஈவே ராமசாமி. கண்டிப்பா. ஜனவரி 20 வந்து மதுரை தூத்துக்குடி ரயில்வே சேவையை வந்து கைவிடல் குறித்து வந்து ஒரு திமுகவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இருந்து நம்மளுடைய பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து திமுகவை எதிர்ப்பது வந்து இந்த ரயில் சேவைக்காக மட்டும் தானா, இல்ல ஒட்டுமொத்த கொள்கையும் எதிர்ப்பு? திமுகவை எதிர்த்தனா திமுகவை அழிக்காம எப்படிங்க தமிழகத்தை உருப்பட வைக்க முடியும்? நீங்க இது மட்டும் கிடையாது, திமுகவை எதிர்ப்பதே வந்து அந்த கண்டனம். திமுகவை அழிச்சாகணுங்கிற நானு எதிர்க்கிறது இல்ல, திமுகவை அழிக்கணும். திமுகவை அழிச்சாகணுங்க. திமுக வந்து உதயநிதி சொன்னார் இல்லைங்களா, இந்து தர்மத்தை வந்து HIV கோசு அப்படின்னு. திமுக அது மாதிரி ஒரு வியாதி. திமுக தமிழர்களை பிடித்திருக்கிற வியாதி, அது அழிக்கப்பட்டாக வேண்டும். அது ஒரு கிருமி, அந்த கிருமி அழிக்கப்பட்டா அவன் அப்பதான் தமிழனுக்கு வாழ்வு. நீங்க சொல்றீங்கல்ல சென்னையில இருந்து திருவண்ணாமலை, என்னுடைய தேர்தல் வாக்குறுதி, திருவண்ணாமலை பாராளுமன்றத்துல என்னுடைய தேர்தல் வாக்குறுதி, நான் அமைச்சரை போய் பாக்குறேன். இந்த நீங்க சொல்ற இந்த மதுரை மட்டும் கிடையாது, இதுக்குமே நிலையெடுப்பு பண்ணி தரல இவங்க. இன்னும் சென்னையில இருந்து திருவண்ணாமலை, திண்டிவனத்துல இருந்து டைரக்டா போட்டீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நீங்க வந்து 2.5 மணி நேரத்துல போயிடலாம். இன்னும் சொன்னப்பட இதை விட கம்மி, ஒரு 2.5 மணி நேரத்துல கூட போயிடலாம். ஆனா திருவண்ணாமலைக்கு இப்ப நீங்க டைரக்ட் ட்ரெயினே கிடையாது, நீங்க வேலூர் போய் போகணும், இல்லைன்னா பை ரோடு தான் போகணும். ஏர்போர்ட் கிடையாது. இன்னைக்கு நான் சொன்னப்ப ஏவா வேலு வந்து கிண்டல் பண்ணாரு, அஸ்வத்தாமன் வந்து ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு சொல்றாரு, வந்து அது எப்படி திருவண்ணாமலைக்கு ஊன்னாரு. இன்னைக்கு போன வாரம் மீட்டிங்ல ஏவா வேலு பேசுறாரு, நாங்க வந்து திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வரது விஷயமா ஸ்டாலின்ட்ட பேசுவேன். ஸ்டாலினால ஏர்போர்ட் கொண்டு வர முடியுமா? முடியாது. யாரால கொண்டு வர முடியும்? மத்திய அரசுல. நான் பேசிட்டேன் ஆல்ரெடி, அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஸ்டிக்கர் ஓடுறாங்க பாருங்க, அதுக்குள்ள ஸ்டிக்கரை பிரிண்ட் பண்ணி வச்சிட்டாரு ஏவாவேலு. எப்படி சுத்தமா ஒண்ணு வந்துருவான், வந்ததுன்னா டக்குன்னு டப் அப்படின்னு ஓட்டிக்கலாம் அப்படின்னு. அப்படின்னா நீங்க இப்போ மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் வந்து அவங்க காப்பி அடிச்சு அவங்க செய்ததாக வந்து மக்களை ஏமாற்ற ஒரு திட்டம், அவங்களோட திட்டம் சொல்லுங்க. ஸ்கில் இந்தியாவை அப்படியே பிரிண்ட் போட்டு கலர் ஜெராக்ஸ் போட்டு நான் முதல்வன். இப்போ நாங்க கொண்டு வந்தோங்க விஸ்வகர்மா திட்டம். ஐயோ இது எவ்வளவு பெரிய குலக்கல்வி தெரியுமா, குல வழியில இது பண்றாங்க. அப்படியே அதை கலர் ஜெராக்ஸ் போட்டு கலைஞர் கைவினை திட்டம், இது குலை வழி கிடையாதா? இது எல்லாமே வந்து அவங்க காப்பி அடிச்சுதான் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அப்படியே கலர் ஜெராக்ஸ். அது மட்டும் இல்ல, ஃபண்டு எங்க ஃபண்டு?
வெறும் காப்பி மட்டும் விஷயம் இல்லைங்க. ஃபண்டு எங்க ஃபண்டுங்க? ஆ. நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கிராமத்துலயும் போடுற பிரிட்ஜி, சின்ன சின்ன பாலக்கட்டை, சின்ன சின்ன தண்ணி டேங்கு, இந்த ரோடு, இந்த வீட்டுக்கு வீடு குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் எல்லாம் எங்க ஃபண்டு தானே. நீங்க தமிழகத்துல பார்க்குற மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே 80% மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் கொடுக்குறது. இப்ப பாஜகவின் 20ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று தயாராகிவிட்டார். நீங்க இந்த 2024லயே திமுக வர வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை விட திமுக வர வேண்டாம் என்று வாக்களித்தவருடைய எண்ணிக்கை அதிகம். ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக வரக்கூடாது. ஆனா திமுகவிற்கு எதிராக நம்பிக்கை பெற்ற ஒரு எதிராளியை மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். வில்லன்னு முடிவாயிடுச்சு. ஹீரோ யாரு? நல்ல ஹீரோ வரணும். சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 30-40 நிமிஷம் வில்லனையே காட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ வரமாட்டாரா நம்ம ஏங்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு மாஸ் ஹீரோ வருவார். அது மாதிரி ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க மக்கள். இப்போ மக்கள் ஹீரோவை தேடுறாங்கன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. வில்லன் திமுகன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கிடையாது, எப்பயுமே தெரியும். நீங்க எப்பயுமே கருணாநிதி சப்ஸ்டிடியூட் சிஎம் தான். நீங்க கருணாநிதி வேணும்னு மக்கள் இது வரைக்கும் ஒரு தடவை ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க. கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக இருந்தாரு. ஒரு முறையாவது கருணாநிதி வேண்டும் அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? ஆனால் கிடையாது. அண்ணாதுரை வேணும் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டாங்க 67. சரிதானே? அதுக்கப்புறம் அவர் இறப்புக்கு அப்புறம் தான் கருணாநிதி வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உருவானதுக்கு அப்புறம் கருணாநிதியால வரவே முடியல. வனவாசம்னு அவரே சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு தான் திருப்பி வந்து கருணாநிதி வராரு. திருப்பி ஜெயலலிதா வந்து எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களை மக்களுக்கு பிடிக்கலன்னா கருணாநிதி அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனாலதான் ஒரு முறை கூட திமுக செகண்ட் டைம் வந்தது கிடையாது. அதிமுக கூட செகண்ட் டைம் வந்துருக்கு. எம்ஜிஆர் இருக்கும்போது வந்துருக்குது. ஆனா திமுக செகண்ட் டைம் வந்ததே கிடையாது. என்ன காரணம்னா கருணாநிதி அவர்கள் என்றைக்குமே சப்ஸ்டிடியூட் சிஎம் தான் மக்களை பொறுத்தவரை. இப்போ ஸ்டாலின் வந்து எல்லா ஊடகமும் ஸ்டாலின்னு சொல்றாங்களே, ஸ்டாலின் தான் வராரு, அடுத்த லைன் என்னன்னு மறந்தே போச்சுங்க. விடியல் தரப்போறாரு. இப்போ போய் சொல்றாதீங்க மக்கள்கிட்ட. அதான் அப்பயே வந்து நிறைய பேர் சொன்னாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பாட்டு பாடவே மாட்டாங்கன்னு. கரெக்டாக பாடலை. அதெல்லாம் சொல்லி ஊடகங்கள் இந்த ஈகோ சிஸ்டத்தெல்லாம் வச்சு மக்களை ஏமாற்றி நீங்கள் வாங்கிட்டீங்க. இவ்வளோதானே ஒழிய இப்போ மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பாவே எவ்வளோ தேவலாம், பையன் அவரை விட மோசமாக இருக்காரு, அடுத்து வந்து பையனே எவ்வளோ தேவலாம், பேரன் ஐயோபா அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அவர்கள் தேடிக்கொண்டிருப்பது உண்மையான ஒரு விடியல், ஒரு வடிகால தேடிட்டு இருக்காங்க. அதற்கான நம்பிக்கை பெற்ற கட்சியாக பாஜக உருவெடுத்து. விடியல்னு சொல்றீங்க? விடியலுங்கிறது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே, உண்மையான விடியல் தானே சொல்றேன். விடியல் அப்படிங்கறதே வந்து திமுகவினுடைய வார்த்தை தானே சார். அப்படியே கனிமொழி அவங்களே சொல்லிட்டாங்க. அதாங்க சொல்றேன், உண்மையான விடியல்னு சொன்னேன் நான். திமுக சொல்ற டுபா ஒரு விடியல சொல்லல, உண்மையான விடியல்னு சொல்றேன். இப்ப வந்து மக்கள் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்படுகிற ஒரு நரக ஆட்சி, பேய் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இவ்வளவு மோசமான ஆட்சி இதுவரை நடந்ததில்லை. நான் சொல்றது முன்னாலேயே திமுக ஆட்சிகளோட ஒப்பிடும் போது கூட கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தை விடவே மிகவும் மோசமான ஒரு ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ களத்தில் நிற்கிற ஒரு வீரனாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் டங்ஸ்டன் பிரச்சனைக்கு நேரடியாக மக்களை சந்தித்து அண்ணாமலை அவர்கள் வந்து டைரக்டா போய் சந்திச்சிருக்காரு. களத்துல போராடுகிற மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ வந்து அடுத்து இந்த மதுரை ட்ரெயின் ட்ராக் பிரச்சனை எடுத்துருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுகிற ஒற்றை கட்சியாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது, களத்தில் போராடி கொண்டிருக்கிறது. அப்போ மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம்.